மறுமையில ஒருவன் தப்பிக்கிறதா இருந்தா அவனுடைய நற்செயல்களை கொண்டுதான் தப்பிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் அல்ல ஆறு என்ன பண்றான் தெரியுமா? சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறான். ஊருக்குலாம் சொல்லுகிற முதல் கட்டளை என்ன வருது? இக்ராவுக்கு பிறகு நீ ஒழுங்கா நடந்துக்கன்னு சொன்னதுக்கு பிறகு மக்களுடைய பிரச்சாரத்தால எங்க துவக்க சொல்றான்னு கேட்டா நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை பண்ணுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மகளை கூப்பிடுறாங்க, பெரியத்தாவை கூப்பிடுறாங்க, சின்னத்தாவை கூப்பிடுறாங்க, மாமாவை கூப்பிடுறாங்க, மாமியை கூப்பிடுறாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வைத்துக் கொண்டு சொந்தக்காரங்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முகமதுடைய மகள் பாத்திமாவே, எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க பாத்திமாவும் இருக்கிறாங்க. முகமதுடைய மகள் பாத்திமாவே, என்னுடைய காசு பணத்தை கேள், தருகிறேன். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட உனக்கு எதுவும் செய்ய முடியாதுட்டாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவங்க பெரிய பணக்காரர். 40 வயசுல இறை தூதர் ஆகும் பொழுது அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர் அவங்கதான். அவங்க சொல்றாங்க, மகளே காசு வேணுமா, சொத்து வேணுமா, எவ்வளவு நான் தர்றேன். அங்க ஒண்ணு செய்ய முடியாது. யா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியாவே, மாமியை கூப்பிடுறாங்க. அப்துல் முத்தலிபுடைய மகள்னா மாமி, பாட்டனாருடைய மகளை கூப்பிடுறாங்க. என் அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியாவே, என்னுடைய காசை கேள் தர்றேன், பணத்தை கேள் தர்றேன். அல்லாஹ்ட்ட ஒண்ணு செய்ய முடியாது. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மறுமையில யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல என்ன வக்கீலே என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறாரு? நீங்க அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, அதெல்லாம் மறைச்சு நீங்க நல்லவங்க எல்லாம் ஏமாத்திடுவார். அவரு ஏமாத்தி நல்லவர் உங்களை சொத்து தள்ளி வராங்க, நடக்க போறது இல்ல. அதனால விளங்கி கொள்ளணும். இந்த மகானு பெரியார் அதெல்லாம் மறுமையிலே ஒண்ணு செய்ய முடியாது, இம்மையிலே ஒண்ணு செய்ய முடியாது.